சாரம்பு நாட்டை ஆண்டவர் புரிய செல்வியை பவளப்பட ஆடுகின்றார். என் பேர் தான் பவள சேனை. காலையில வந்த கூட பொம்பளை சூப்பரா ராத்திரி இருந்து அழ வச்சு என்ன என்னப்பா என்ன தங்கச்சினால இல்லையா நானா பாத்தியா தங்கச்சிங்களா என்ன நல்லா இல்லையா யாரும் நல்லா சொல்ற பாக்கலாம் அங்க போன இப்ப இந்த கலரு என்ன நல்லா இருக்குது நீ இப்ப சொன்ன யார் சிரிக்கிற சரிப்பா நல்லா இருந்தா கை தட்டு சொல்றேன். பொம்பளை வாசம் ஆமா உண்மை பொம்பளை வாசத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாப்பா அப்படியே வெளியே வச்சா புஷ்பு புஷ்பு வெளியே. ஆமா ஆனா புஷ்புதான் உதட்டு அந்த வாழைப்பழம் அவரே சர்டிபிகேட் தர்றாரு. அவரு சொல்லியா யாரு மெயின்டேஸ் பெருமாள் சப்போர்ட் பண்ணுவாரு. ரெடியா இருப்போம் சொல்லுப்பா நம்ம இன்னும் 4 நாளைக்கு நாங்க பாத்துக்கலாம். சரி இவங்க செல்லுல பாக்குறோம் செல்லு பார்க்கட்டும் ஏன்னா நீ வந்து ஆட்டம் சந்தோஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம் இருக்கிறதுனால இவ்வளவு ஜனம் உட்காந்து பாக்குது. இந்த ஜனம் பார்த்துனா கூட அந்த ஜனம் என்ன குடும்ப கதை பேசிட்டு சரி பவளக்கொடி மாதிரி ராணியா பார்க்க வேண்டிய வேட்டையாட வேண்டும். பொறுப்போடு போகலாம். சரியாக பார்க்கவில்லை. இப்பறமாக
ஏற்படுவாங்க பார்த்தேன். ஆமா மாமா எப்படியாவது மாமா அந்த பவள கொடியை நான் தொட வேண்டும் மாமா. அந்த பவள கொடியை தொட வேண்டும் என்றால் என்ன சொன்ன? பார்க்கணும்னு சொன்னேன். ஆமா பார்த்துட்டேல்ல, மறுபடியும் அவளை எப்படியாவது தொட வேண்டும் என்றால் மாமா என்ன வேண்டுமென்றால் அதற்கு ஏதாவது தந்திரம் இருக்கிறதா மாமா? அர்ஜுனா மாமா எப்படி என்றால் அல்லியா விட பலம் கொண்டவன் பவளக்கொடி. ஆனால் நேர்புறமாக சென்றால் உன்னையும் கொன்றுவா, என்னையும் கொன்றுவா. இதுக்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன காட்டிலே விஷமுள்ள கதிர்கள் இருக்கிறது. அந்த கதிர்கள் மனிதர்களை கொட்டினால் அவர்களும் மாண்டு விடுவார்கள். அதாவது கழுவை கொட்டியவர்கள் செத்த பிணம்போல் சற்று நேரம் நீ இந்த வீதியிலே படுத்துக் கொண்டால் நான் இந்த உருட்டை மாற்றி பெண்ணாக மாறி இப்ப நான் சாவணுன்றேன். சாவணுன்னு உண்மை சொல்ல பவளக்கொடி வேணுமா வேணாம்? வேண்டும். செத்தவன் போல் செத்த பிணம்போல் நடிக்க வேண்டும். ஆமா அவ்வளவுதானே. நான் இந்த உருவத்தை மாற்றி பெண்ணாக மாறி உன் வீடு ஐந்து முடித்து கொண்டிருப்பேன். ஆபத்து என்றால் ஓடி வருவா பெண்ணா? ஆமா மாமா அந்த இதெல்லாம் எல்லாமே இருக்கும். பாரு அப்புறமா உடனடியாக பெண்ணை பவளக்குடியை விட நீ அழகா இருக்கிறாய். அப்படியா? ஆமா. நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? வைத்தனா சிம்பிளா வெயி. நானா செத்த போய்க்கிறேன். எதுக்கு அப்படியெல்லாம் அழுதாதான் வருவா. மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். சத்த மனம் முன்படுத்திருந்தால் போதும். அவளுக்கு ஒரு வேணுமா வேணாமா? வேண்டுமா வேண்டாமா? முன்னாடியா நானா செத்தையே போயிரு. எஞ்சாயிரா பவளக்கொடி வேண்டுமா வேண்டாமா? சத்த பிணம்போல் நடிச்சா பவளக்கொடி வருவாளோ அப்ப தொட்டுருந்தோம். நீயா சித்தப்பா எப்படி சேர்த்தாங்க? பாவன்னு கூத்து குடிச்சா பாவன்னு கூத்து குடிச்சு சொன்னியா 6 மணிக்குள்ள உயிர் கொடுப்பேன். நம்ம கடவுள் இல்லையம்மா. எனக்கு ஆவாடி வண்டி வர, எனக்கு ஆவாடி வண்டி வரையம்மா.
ஒரு சேர்ல வச்சிருக்காங்க ஒரு கிளாஸ்ல குடிச்சா டேய் லைவ் அப்படியே தட்டி விடுங்க நான் மொபைலுக்கு அனுப்ப மாட்டேறா அவருக்கு அனுப்பி விடுங்க சேனல்ல அப்லோட் பண்றது நீங்க பாத்தீங்களா சேனல்ல பாத்துங்க எனக்கு பூந்த மல்லி வண்டி வரா எனக்கு பூந்த மல்லி வண்டி வரையமோ போடுங்க மஞ்சள் பத்து என் புரச போன நல்முதலா நல்முதலா எனக்கு அஞ்சு புளிந்தாலி எனக்கு அஞ்சு புளிந்தாலி ராஜா எனக்கு ஆசை கேட்டா ராஜா கட்டினாலி எனக்கு ஆசை தீரலையா எனக்கு ஆயுசு தீதிடுச்சு அம்மா எனக்கு பத்து புளிந்தாலி எனக்கு கொண்ட ராஜா எனக்கு கொண்ட சிவனி சிவனி சரி நீ போட்டு வைக்க இருக்கு பாரு இன்னைக்கு சீமை காசு எல்லாம் வைக்க இன்னைக்கு சீட் எழுதி போட்டாவையப்பா சீட்டா படிப்பாரு இல்லை எனக்கு சீரு வளர்ந்து பத்தடிக்கு மாடியில என் ராஜா படுத்திருந்தான் இருந்தையப்பா கோயில் யாரு வேணா போட்டு ஓ திரனா ராஜா இத்தனை வழிய போறேன் இத்தனை வழிய போறேன் ராஜா இத்தனை வழிய போயிட்டு சிவா எப்ப என் முகத்தை பார்க்க போறேன் பொண்ண போல என் மகளை போல என் பாலை சரியான ஊட்டி வளர்த்த எங்க வராம
மாண்டு மடிந்ததுக்கு நாடு சபாவுக்கு பாரி எடுத்துட்டு போனா போன பாத்ரூம் வந்து ஒரு 10 குவார்டர் வாங்கி கொடுத்தா போதும். எட்டடுக்கு மாளிகையில் சிவத்தை என் தலைவர் எட்டடுக்கு மாளிகையில்
கொல்லி போட வராமா அள்ளி அள்ளி அடிச்சு செத்துட்டான் கொல்லி போட வராமா கொல்லி போறது மாத்திர ஒன்று சொல்ல சித்தப்பா பாவூரு 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 சொல்லிட்டா உயிர் இங்க போயிச்சா பாவூர் பாவூர் நல்ல நாள் நியூஸ் வரப்போ ஐஸ் போட்டு ஏத்துனால ஒண்ணு ஏத்துனால ஏப்பா ஏப்பா சித்தப்பா உனக்கு கொள்ளி அதனால பட்டியா சல்லா ஆமா அஜி வேலை அவருக்கு கூத்து வந்த சித்தியா கூத்த அண்ணாதார் சித்துப்பா அப்படியே கீழே வந்தாரு மயக்கத்துல தான் விட்டாரு நாங்க பாத்துக்கிறோம் சித்துப்பா போயிட்டாரு நீ கவலைப்படாத சித்தா இந்த புள்ளக்கரை சித்தா மாறு போனா கூட போதும் சித்தா அப்பா எங்கேயோ போட்டு வந்துருதா ஊருக்காரு கேஸ் ஆகுதுன்னு கேடுற முதல்ல கையில விட்டது இல்லையா சித்தா போட்ட கூட சாம்பல் கிடைக்காதா சித்தியா மனசு இந்த மண்ணு கருடை கட்டு மடகா நாய் வெளிச்சு போட்டு நம்ம காட்டிலே ஏதோ ஒரு பெண் சிறப்பு நாட்டிலே யாருன்னு பார்த்துடுவோம். காட்டுக்குள்ள வந்து யாரு எந்த ஊரு இவர் யார்? நாங்களும் புதிதாக திருமணமான தம்பதிகள். புதிதாக அதிகாலையில் தான் எங்கள் இருவருக்கும் திருமணம் நடந்தது. வடக்கே வெகு தூரம் வடமதுரை பட்டணம், தெற்கே வெகு தூரம் தென்மதுரை பட்டணம். புதிதாக திருமணமான தம்பதிகள் இந்த
இந்த பவளக்காட்டை சுற்றி வருவது பார்ப்பதற்காக வந்தோம். வனவேடிக்கை பார்ப்பதற்காக வந்தோம். சரி. வனவேடிக்கை பார்த்து வருகிற நேரத்தில் உங்களுடைய வனத்தில் இருக்கின்ற கதிர்கள் கிருமி என்று சொல்ல கதிர்கள் கொட்டி என் கணவர் வாழ்ந்து விட்டார்.